Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய மனுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய மனுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இது மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் தான். தஞ்சாவூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது நாச்சியப்பன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1999 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதே சம்பவம் மறுபடி 2004 ஒரு தடவை நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, நம்ம இந்த ரெண்டு சம்பவத்தையும் சேர்த்தா பார்த்துக்கலாம். முதல்ல 1999 நம்மளுடைய நாச்சியப்பன் வந்து ஒரு கல்யாணத்தை பண்றாரு. அதாவது கல்யாணம் அப்படின்னா அவங்களுடைய முறை பெண்ணை தாங்க கல்யாணம் பண்றாரு. இவங்க வந்து சொத்து அந்த வசதியில இருந்து ரொம்பவே குறைவு, ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா இவங்களுடைய மனைவி வீட்டுல வந்து கொஞ்சம் சொத்து சுகமத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் இருக்காங்க. அதாவது தஞ்சாவூர் தான், அவங்க வேற ஊர்ல இருக்காங்க, இவங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க. இப்படிதான் அவங்களுடைய கல்யாணம் நடக்குது. அது ஒரு திடீர் கல்யாணமா தான் இருந்திருக்குது. சரி, நம்மளுடைய முறை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி இவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு இந்த கல்யாணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, நம்மளுடைய நாச்சியப்பன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அப்பா அம்மா ஒரு தம்பி இருக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து ரொம்பவே சின்ன வீடு. அதாவது ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன், அவ்வளவுதான் அவங்களுடைய வீடு. பின்னால வந்து இந்த மாட்டுத்தொழுவம் ஒன்று வச்சிருக்காங்க. இவங்களுக்கு மெயின் வேலையே இந்த மாடுகளை வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வீடு ரொம்பவே சின்ன வீடு தாங்க. அதனால அந்த இடத்துல நாச்சியப்பனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாம், பக்கத்துல அதாவது கிராமத்துக்குள்ளாடி எங்கேயாவது ஒரு வீடு ஒன்று பாருப்பா, அந்த வீட்டில் வந்து நீங்க குடும்பமா வாழ்ந்துக்கிடுங்க, இங்க ரொம்ப நெரிசலா இருக்குது, முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நாச்சியப்பன் இந்த அக்ரஹார வீடு மாதிரி இருக்குமா அவங்க எடுத்த இடம் அப்படிங்கிறாங்க. அதாவது வீடு எடுத்த இடம் வந்து ஒரு அக்ரஹார வீடு இருக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்கும். அப்படி அந்த இடத்துல வீடும் எடுக்கிறாரு. அப்படி அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய ரோடுங்க. அதன் பிறகு அந்த வீடு வந்து ரொம்பவே நீளமா இருக்கும். அதாவது இடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா வீடு சின்ன வீடு தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹால் ஒன்று இருக்குது. அதன் பிறகு இவங்களுடைய ஒரு பெட்ரூம் இருக்குது. அதன் பிறகு வந்து ஒரு கிச்சனுங்க. அதுக்கு பிறகு மேல மச்சி வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல ஒரு வீடு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டு கட்டிடம் தான். அந்த டைம்ல வந்து அந்த இடம் வந்து ஃபுல்லாவே ஓட்டு கட்டிடமாக தான் இருந்திருக்குது. சரி, இந்த வீடு நல்லா இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு போதுமான ஒரு வீடு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த வீடை எடுக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுடைய பின்பக்கத்துல தான் பாத்ரூம் எல்லாம் அமையப்பட்டிருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 சென்ட்டுக்கு பூமி ஃப்ரீயா இருக்கும் அந்த பாத்ரூமுக்கு அந்த பக்கத்துல. அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த தோட்டங்கள் வச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறாங்க. பின்னால ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குது. அந்த சைட்ல வந்து அந்த தென்னந்தோப்புகள் இருக்கக்கூடிய இடங்க. அதனால இவங்க 2 பேரும், அதாவது கணவன் மனைவியான 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நல்லா இருக்குது, வீடு பிடிச்சிருக்குது, நமக்கு இந்த வீடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வாடகைக்கும் எடுத்துக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, மச்சில ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தட்டு வீடு, அந்த ஓட்டு பணி உள்ள வீடுகள் உங்களுக்கு தெரியும், பழைய காலத்து வீடுகள். அந்த வீடுகளில் வந்து மேல ஒரு சின்ன ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அதை இவங்க யூஸ் பண்றதே கிடையாது. அது அப்படிதான் இருந்துட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கை, அதாவது கல்யாணமாகி ஒரு 6 மாத காலம் அழகாக போயிட்டு இருக்குங்க. அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு வரவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாச்சியப்பனுக்கு, அதாவது நாச்சியப்பனுடைய மனைவிக்கு கருவு தங்கவே மாட்டேங்குது. என்ன அப்படின்னா,
2 மாசம் கருவு இருக்கும், அதன் பிறகு இல்லைங்கிறது மாதிரி எல்லாம் வந்துடும். அப்படிலாம் ஒரு பிரச்சனை ஏற்படுது. சரி, இது ஒருவேளை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சின்ன பாதிப்புனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டல்லையும் போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருக்குறாங்க. அங்க போகும்போது உங்க உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இவர் எப்போ வரும்போதும், அதாவது வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வருவார். ஆஃபீஸில் தான் இவர் வேலை பார்க்குறாரு, பஸ் ஏறி தான் போயிட்டு வரணும். அப்படி வேலையை முடிச்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட 8 மணி ஆகிடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு தாங்க வீட்டுக்கு வருவார். அப்படி வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி இந்த ஃப்ரெண்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டிருப்பாங்க. அது அந்த 8 மணி டைமில் ஓப்பன் ஆகி தான் இருக்கும். இவங்க பின்வாசல்ல, அதாவது அந்த பாத்ரூமுக்கு முன்னால ஒரு பெரிய பள்ளங்க, அது அந்த பள்ளத்துக்கு இறங்குறதுக்கு இந்த கிச்சன்ல இருந்து ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அந்த பின்பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னை மரங்களை அப்படியே உற்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கா போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு, அது வந்து கொஞ்ச நாளா நடந்திருக்குது. ஆனா இதை வந்து அவர் பெருசா கவனிக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் இவர் நைட்டு வரும்போது இந்த பெண் மேல பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவா இந்த மாதிரி பேச மாட்டாளே, இப்படி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே தாங்க உள்ள நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. அப்படி உள்ள வர வர ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாரு. ரொம்ப சீரியஸா அவங்க பேசுற மாதிரி தெரியும். சரின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சாவித்ரி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா மனைவியுடைய பேர் வந்து சாவித்ரி. சாவித்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நாச்சியப்பன். அந்த இடத்துல டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. அங்க யாருக்கிட்டமா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. நான் யாருக்கிட்டையும் பேசலையே, சும்மா தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி அவங்க அதை பெருசாக்கல, அப்படி விட்டுறாரு. சரி, நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பெருசே ஆக்கலைங்க, அதை அப்படி விட்டுறாங்க. அந்த நைட்டுக்குள்ள சாப்பாடுலாம் முடிச்சுட்டு இவங்க அவங்களுடைய அறைக்கு தூங்கவும் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 வார காலம் இதை இவர் கவனிக்கிறார். டெய்லி ஒரு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாவே இவங்க அந்த பின்பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க வாசல் கதவெல்லாம் திறந்தா இருக்கும். அங்க பின்பக்கத்துல யாருக்கிட்ட இவங்க பேசுறாங்க அப்படிங்கறது மட்டும் தான் இவருக்கு தெரியவே இல்லை. இவர் தூரத்துல இருந்தே ரொம்ப நேரம் வாட்ச் பண்றது வழக்கமா வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவ யார்கிட்ட பேசுறா, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத வந்து இவரால தெளிவா கேட்க முடியலைங்க. சரி, ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் சாவித்ரி அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துருவாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஒரு நாள், அதாவது ரொம்பவே லேட் ஆகுது அன்னைக்கு. அதாவது என்ன அப்படி லேட் ஆகுது அப்படின்னா, இவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய இவருடைய நண்பருடைய அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறந்ததுனால ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்துருக்குறாங்க. அவங்களுடைய பாடியை வாங்கிட்டு போய் அந்த பையனுடைய வீட்டில் ஒப்படைக்கணும். அதுக்கு இவரும் கூட நிற்கிறாரு. நின்று நைட்டு 12 மணி ஆயிடுதுங்க. அங்கேருந்து பாடியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது மணி 12 ஆயிடுச்சு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டுக்கும் வராரு. என்ன அப்படின்னா, இவர் பஸ் ஏறி தானே வரணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ல ஒருத்தர் வந்து இந்த ஸ்கூட்டர் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன கொண்டு வீடு வரைக்கும் விட்டுருப்பா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நண்பர் தாங்க வீட்டுல கொண்டு விட்டுறாரு. அப்பவும் பார்க்கும்போது மணி 12, அதாவது 12க்கு மேலே ஆயிடுச்சு. கதவு திறந்தே இருக்குதுங்க. இந்த கதவு திறந்து இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா இது, நைட்டு 12 மணிக்கு கதவு திறந்து போட்டு வச்சிருக்கிறா, இவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வர்றாருங்க. அப்படி உள்ள வரும்போது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் நோட் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுல இந்த சாவித்திரிங்கிற இவருடைய மனைவி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது, இவர் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறா. சரி, நம்ம வரும்போது ஒரு 8 மணி அந்த டைம் தான் இருக்கும், பேசிட்டு இருப்பா, வந்துருவா. ஆனா யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. இவ்வளவு நேரம் ஆன பிறகும் இவ எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்டு கதவையெல்லாம் லாக் பண்றாரு. லாக் பண்ணிட்டு மெல்லமா நடந்து தன்னுடைய மனைவி கிட்ட வர்றாருங்க. அப்படி வரும்போது அவர் ஒரு அதிசயமாட்டு ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லமா அந்த பெண் எங்க பார்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாத்ரூமை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மெல்லமா எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது பாத்ரூமுக்கு முன்னாடி கருகருன்னு ஒரு உருவம் ஒன்று நிற்கிறதா இவர் பார்த்துடுறாருங்க. பார்த்து அரண்டு அவருக்கு எதுவும் என்ன செய்யணும்னே தெரியல. அந்த இடத்துல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரின்னு கத்தவும் டக்குன்னு சாவித்திரி எந்திரிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த உருவம் அங்க காணாம போயிருக்கு. யாருடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரி கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாவித்திரிக்கு எதுவுமே புரியல. அப்படியே யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க சுய நினைவே இல்லாத மாதிரி பேசுறாங்க. நீ வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுடைய பின் கதவை லாக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு ரூமுக்குள்ளாடி கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்து கேட்கறாரு, என்னமாச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நான் யாருக்கிட்டையுமே பேசலைங்க, நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். மணி எத்தனை, 8 தானே ஆச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மணியை பார்க்கும்போது மணி 12 தாண்டி இருக்கு.
இவ்வளவு நேரமா நாங்க பேசிக்கிட்டு இருந்தேன், அதாவது அந்த பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பேசுனது அவங்களுக்கு தெரியல. அப்ப இவருக்கு மனசுக்குள்ளாடி ஒரு பயங்கரமான பயம் ஒண்ணு வருது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு யதார்த்தமா நடந்துட்டு இருந்தது அப்படின்னு. ஆனா இப்ப அந்த உருவத்தை அவர் கண் கூட பார்த்துடுறாரு. பார்த்த பிறகு இவரால அந்த இடத்துல இருக்கிறதுக்கு மனசே வரலைங்க. சரி, ஒரு நைட்டையும் தள்ளி விட்டுக்கிட்டு நாளை காலையில ஒரு 3 தெரு தாண்டி தான் எங்களுடைய சொந்த வீடு இருக்குது, அங்க போயிடலாம், அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை படுக்க வைக்கிறார். அன்னைக்கு அவர் சாப்பிடவே இல்லை. இந்த பயத்தின் உச்சத்துல இருந்ததுனால அப்படியே படுத்து தூங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்குங்க. அந்த டைம்ல திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, இந்த மச்சி வீடுன்னு சொன்னேன் இல்லையா, மேல ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள இருந்தா ஒரு சத்தம் இருக்கு. அதாவது இவங்க மனைவியுடைய சத்தம் தான் கேட்குது. அது எப்படி கேட்குதுன்னா, ஏதோ அவங்கள யாரோ பிடிச்சி, இந்த சங்க இருக்குன்னா எப்படி இருக்கும், அந்த டைம்ல அந்த சத்தமே வராம ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. இது என்னடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைட்டை ஆன் பண்றாரு. லைட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது பக்கத்துல படுத்திருந்த மனைவியை காணவே இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. வேக வேகமா அந்த மச்சி வீட்டுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பலகை சேர்க்கேஸ் தான் வச்சிருப்பாங்க. அந்த பலகை சேர்க்கேஸ்ல வேகமா ஏறவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி மேலே ஏறி போனவருக்கு அந்த இடத்துல லைட், அதாவது அந்த மச்சி வீடுங்கிற அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூம்ல இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்றாருங்க. அப்படி அந்த லைட் ஆன் பண்ணும்போது அவர் பார்க்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனைவி கீழே படுத்திருக்காங்க. அதாவது அந்த மச்சி வீட்டு தரையில படுத்திருக்காங்க. அவங்க உடம்புக்கு மேல ஒரு கருப்பு உருவம் நின்றுகிட்டு இருக்குது. நாச்சியப்பனுடைய மனைவிக்கு உடம்புக்கு மேல நின்றுட்டு இருக்குது. அவங்களால அந்த இடத்த விட்டு அசைய முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க கத்தும்போது அவங்க சாவித்திரியா கத்தவே இல்லை. ஏன்னா அப்படி சாவித்திரி அவங்க கத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தன்னுடைய கணவனுடைய பேரை சொல்லி நாச்சியப்பனுங்கிற அந்த பேரை சொல்லி அதை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த எந்த சத்தம் இல்லாம இப்படி அலறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அமறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி பார்த்து அந்த உருவத்தை பார்த்தார் இல்லையா, இவர் அரண்டுறாரு. அப்படியே நிக்கவே அது சரட்டுன்னு அவரை பார்த்து வேகமா ஓடி வந்து ஒரு தள்ளுங்க. இவர் ஆல்ரெடி அந்த பலகை ஸ்டேர்கேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாசல்ல ஏறக்கூடிய அந்த இதுல தான் அந்த ஸ்டேர்கேஸ் முடியுது. அந்த ஸ்டேர்கேஸோட சேர்ந்து அந்த வாசல்ல நின்றுக்கிறாரு. வந்து தள்ளி விட்டதும் இவர் ஒத்தடியோர்னு கீழே விழுந்துடுறாரு. இவர் கீழே விழுந்து நாச்சியப்பன் மயங்கிடுறாரு. மயங்கினவர் மறுநாள் காலையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுல பசுமாடு இருக்கிறதுனால காலையில எப்பவுமே 1/2 லிட்டர் பால் வந்து நாச்சியப்பனுடைய தம்பி வந்து அந்த வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு போவாரு. எதுக்குன்னா பசும்பால்ல டீ போட்டு குடிங்க அப்படிங்கிறது மாதிரி கொண்டு கொடுத்துட்டு போவாருங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலையில் அவர் வரும்போது கதவு தட்டப்படுது, திறக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக தட்டி பார்த்துருக்கிறாரு, திறக்காததுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சைடில் வந்து ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த ஜன்னலில் கர்டன் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கர்டன் லைட்டாக நீக்கி பார்க்கும்போது கரெக்டாக இவர் விழுந்து கிடக்கிறது தெரியுது. யாருன்னு நாச்சியப்பன். என்ன அண்ணன் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கத்துறாரு. ஆனால் அவங்க அண்ணனுக்கு காதில் லைட்டாக தான் விழுது. அதன் பிறகு தாங்க அவர் முழிக்கிறார். நாச்சியப்பன் அந்த தூக்க கலக்கத்தில் முடிச்சு வந்த மாதிரி எந்திரிச்சு வந்து கதவை திறந்து தம்பிகிட்ட உடனே அப்பாவை எங்க கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்க, தம்பி கிட்ட இந்த விஷயங்கள் எதையுமே சொல்லலை. முதல்ல அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த நபரும் என்ன பண்றாரு, அதாவது தம்பி என்ன பண்றாருன்னா வேகமாட்டு அவங்க வீட்டுக்கும் போறாரு. வீட்டுல போய் அப்பாவை கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அந்த கேப்புக்குள்ள இனி ஒரு சம்பவம் இங்க நடக்குது. என்ன அப்படின்னா, மனைவியை வந்து அந்த நிலைமையில மேல பார்த்தார் இல்லையா, இப்ப மனைவிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி பயத்துல இவர் மேல போறாருங்க. மேல போய் மறுபடியும் பார்க்கும்போது மனைவி அப்படி அந்த கமந்து படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்தவங்க படுத்த நிலையிலே இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரட்டுன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. அவங்க மனைவி அந்த படுக்கையில இருந்து, படுக்கை கிடையாது அது தரையில இருந்து அப்படி சரட்டுன்னு எந்திரிச்சு வேகமா வந்திருக்காங்க. இவங்கள பார்த்து மறுபடியும் அந்த இடத்துல வரும்போது இவர் வேகமா அந்த படிக்கட்டை விட்டு கீழே இறங்கிடுறாரு. இவருக்கு பயம் கொடுத்துருச்சு. அப்படி இருக்கவே பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த வாசல் வரைக்கும் வந்த பெண் ஏன் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லி கீழே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பெண் மெல்ல மெல்ல மெல்ல, அதாவது சாவித்திரி நடையில, அதாவது அந்த படிவாசல் இருக்குல்ல, அதுல காலை எடுத்து வைக்கும்போது அந்த பெண்ணுடைய முதுகுக்கு பின்னால இருந்து யாரோ புஷ் பண்ணி தள்ளி விடுறாங்க. அந்த பெண் அப்படியே கமந்து கீழே விழும்போது இவர் எட்டிட்டு பிடிச்சிடுறாரு. ஏன்னா ரொம்ப ஹைட்டு கிடையாது, அது வந்து ஒரு 7.5 அடி ஹைட்டு தான் உண்டு. அந்த ஸ்டேர்கேஸ் வந்து ஒரு 7.5 அடி ஹைட்டு தாங்க இருக்கும். அதனால டப்புன்னு பிடிச்சிடுறாருங்க. பிடிச்சி தன்னுடைய மனையை பைய தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்து கட்டில படுக்க வச்சிடுறாரு. ஆனா அந்த தள்ளி விட்ட இடம், அதாவது அந்த பெண்ணை தள்ளி விட்டது இல்லையா, அந்த கையை வந்து அப்பவும், அதாவது பகல் நேரம் காலை நேரத்துல அந்த கையை அவர் பார்க்குறாருங்க.
அவருக்கு மொத்தத்திலே பயங்கரமான பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்துல தன்னுடைய அப்பாவை தம்பி கூட்டிட்டு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளாடி. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த பிறகு தம்பிக்கிட்ட நீ கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா, நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது மனைவி மயக்கத்திலே தான் இருக்கிறாங்க, அவங்களை எழுப்பவே இல்லை. அப்பா கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்றாரு. நேற்றுக்கு என்ன நடந்தது, இதுக்கு முன்னால எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற அனைத்து சம்பவத்தையும் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா, இப்படிலாம் நடக்குதாப்பா, நீ ஒன்று பண்ணு, 2 நாள் நம்ம வீட்டில் தங்கிக்க, நாங்கள் எல்லாரும் இங்கே தங்கிக்கிடுறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு காலையிலேருந்தே இவங்க 2 பேருமே அங்கே போயிடுறாங்க. ஆனால் மனைவி மயக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தண்ணீர் தெளித்து எழுப்புறாரு. எழுப்பும்போது அவங்க தூக்கத்திலேருந்து எந்திப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எந்திரிச்சு, என்னங்க எப்போ வந்தீங்க, என்ன செய்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க, என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் எப்போ வந்துடுவீங்க இல்லையா 8 மணிக்கு, அதனால தான் இந்த மாதிரி திறந்து வச்சுருந்தேன், ஆனால் எப்படி நான் பெட்டில் வந்து படுத்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்கிறாங்க. சாவித்திரி சொன்னதை கேட்டோன்னா, ஒன்றும் இல்லைம்மா, பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் 2 நாள் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டில், அதாவது என்னுடைய அப்பா அம்மா வீட்டில் நம்ம தங்குவோம், அவங்க இங்கே தங்கட்டும், அதன் பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரியும் நம்மளுடைய நாச்சியப்பனும் அங்கே தங்குறாங்க. அவங்க 3 பேரும் இங்கே தங்குறாங்க. 2 நாள் அழகாக போயிடுது, எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கேயும் பிரச்சனை இல்லை, இங்கேயும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியலடா, அப்படின்னா அது எங்களையும் தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ரம்யமாட்டு கிளியராக தான்டா இருந்தது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அங்கே எப்படி இருந்ததுன்னு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்தோம் நம்மளுடைய நாச்சியப்பன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாவித்திரிக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, அதை பார்த்தா இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவங்க இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா அம்மா எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. சரின்னு ஒன்றும் இல்லை, அப்படி ஏதோ ஒரு இது காத்து கருப்பு வந்துட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட 7 நாட்கள் இந்த பிரச்சனைகள் எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே நடக்கவே இல்லை. ரொம்பவே ரம்யமாட்டும் சந்தோஷமாட்டும் இவங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு 10 மணி வாக்கில் வீட்டுக்கு வர்றாரு நம்மளுடைய நாச்சியப்பன். அப்படி நாச்சியப்பன் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, மறுபடியும் இவருடைய மனைவி சாவித்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாசல் பின் வாசல் இருக்கு இல்லையா, அங்கே இருந்துக்கிட்டு யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த உருவம் அங்கே நிற்குது, அந்த உருவத்துக்கிட்ட தான் இவ பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே வரவே இல்லைங்க, வேகமாக அங்கேருந்து நடந்து போய் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. தம்பியும் கூடவே வந்துடுறாரு. அவருக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிடுச்சு, அதனால அவரும் வர்றாரு. வந்து வாசலில் நின்று பார்க்குறாங்க. 2 வாசலில் நின்று பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க அப்படி அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்டையோ இந்த பெரிய கதையெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, சரிடா, ஏதோ ஒன்று இந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்திருக்கணும், இல்லைன்னா ஒன்றை பின்தொடர்ந்து வந்திருக்கணும், அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. நம்ம ஒன்று பண்ணுவோம், இன்னைக்கு அங்கே ஒரு சாமியார் இருக்கார், அதாவது அவங்க ஊர்லேயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சாமியார் ஒரு ஆள் இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அது வரைக்கும் அவள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு தம்பி மற்றும் அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா தம்பிக்கு ஒரு வண்டி இருக்குதுங்க, அந்த வண்டியில் தான் கிளம்புறாங்க. அவங்க நேராக போய் அந்த சாமியாரை பார்த்து விஷயத்த பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய மூத்த மகனுடைய வீட்டில், நாச்சியப்பனுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்குது சாமி, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போதைக்கு இங்கே வர முடியாது, நான் வேற ஒரு பூஜையில் இருந்துட்டு இருக்கிறேன், நான் நாளைக்கு காலையில் உங்களை வந்து பார்க்குறேன், அதாவது அந்த வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற வழியே இல்லை, அவர் கொஞ்சம் திருநீரை மட்டும் கையில் கொடுத்து விட்றாரு. ஏதாவது பிரச்சனைனா இந்த திருநீரை நீங்கள் வந்து ஐயனாரை நினச்சிக்கிட்டு நெத்தியில் போட்டு விடுங்க, இந்த பிரச்சனை காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாங்க திருநீரை வந்து எடுத்து கொடுக்குறாரு. அதையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நேராக இங்கே நம்மளுடைய நாச்சியப்பனுடைய வீட்டுக்கும் வந்து சேர்றாங்க. நாச்சியப்பன் வந்து அந்த வாசல்லே நிற்கிறாரு, உள்ளே போகலை, பயம் அவருக்கு. அதன் பிறகு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க, தம்பியெல்லாம் வந்த பிறகு பின்னார அந்த சாவித்திரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கும் இவங்க போய் சேர்றாங்க. அப்படி போகும்போதே மெல்லமாக, சத்தமே இல்லாமல் மெல்லமாக போய் தாங்க எட்டி பார்த்துருக்காங்க. 4 பேரும் ஒரே டைமில் எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவத்தை அப்படி பார்த்துருக்காங்க. பார்த்ததுமே ஐயோன்னு சொல்லி அவங்க அம்மா கத்தி இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த உருவம் அங்கேருந்து காணாமல் போயிருக்குது. சாவித்திரியுடைய நெத்தியில் வந்து அந்த திருநீரை அள்ளி பூசி விட்டுறாரு அவங்க அப்பா. ஊசுனது தாங்க உண்டு, ஒரு மாதிரி இந்த கரண்டில் அடிபட்ட காக்கா மாதிரி கீழே கிடந்து கடன்னு அடிச்சிருக்காங்க. கை காலெல்லாம் உதற அந்த இடத்துல சரட்டுன்னு மயக்கம் போட்டுருவாங்க.
அங்கேருந்து வெகு வெகுவாக தூக்கி அந்த ரூமுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. ரூமில் வந்து கொண்டு வந்து தண்ணீர் தெளிக்கப்படுதுங்க. தண்ணீர் தெளிச்ச உடனே அவங்க எந்திரிச்சு, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்துல உனக்கு ஏதாவது நடக்குது உனக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் இந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தோம், அதாவது அந்த பின் பாத்ரூமில் ஒரு உருவத்தை பார்த்தோம். நீ இந்த மாதிரி டைமில், அதாவது சாயந்தர வேலைக்கு பிறகு நீ பின்வாசலில் இருந்து அங்கே யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் ஒன்று அந்த வீட்டில் படுக்க வச்சோம், மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பெண் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பட்டப்பகல் நேரத்தில் அவங்க வீட்டில் தனியாலாம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் யாரோ இவங்க ஹஸ்பண்ட் மாதிரி இவங்க கிட்ட பழகிக்கிட்டு இருக்கிறத அடிக்கடி உணர்ந்துருக்குறாங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் ஏதோ நினச்சிட்டு விட்டுற காத்துக்கிறப்ப ஏதோ ஒன்று இருக்குது போகுது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும்போது அது என்னுடைய உடம்புக்குள்ளே ஏதோ வந்துட்டு போகுத மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பயத்தின் விஷயத்தோடு சொல்கிறாங்க. சரிம்மா, நாளைக்கு காலையில் அந்த சாமியார் இங்கே வந்துடுவார். அவர் வந்த பிறகு நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். அது வரைக்கும் நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்க போகிறோம்னு சொல்லி அன்னைக்கு எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நாச்சியப்பனுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரலைங்க. ரொம்பவே தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, தூங்கவே முடியலை. அவரை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. என்னடா இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா இவங்க அந்த வீடு வந்து சின்ன வீடு தான், அதனால இவங்க கொஞ்சம் இந்த தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி அந்த மனசுக்குள்ளே அப்படி தோணுதுங்க. உடனே பக்கத்தில் இருந்து தம்பி நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தம்பி கிட்ட விஷயத்த சொல்கிறாரு எழுப்பி, எனக்கு தூக்கமே வரல, நம்ம மேலே போய் படுப்போமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல தம்பியும் இவருமாக மேலே போகிறாங்க. அதாவது இந்த மச்சி வீடு அந்த ரூம் சொன்னீங்க இல்லையா, அங்கே போய் படுக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணியும் வந்து ஒரு 2:30 இருந்தது. அந்த நேரத்துக்கு தான் நம்மளுடைய நாச்சியப்பனுக்கு கண்ணு மெல்லமாக அசருது. ஆனால் அவங்க தம்பி போய் படுத்த உடனே தூங்கிடுறாரு. என்னடா இது, இவன் உடனே தூங்கிட்டான், நம்ம தான் தூங்க கஷ்டப்படுறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே மேலே அழகாக தூங்குறாங்க. இந்த 2-3 ஜன்னல்கள் இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அழகாக காற்று உள்ள வருது, அழகாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2:30 மணி டைமில் தான் இவருக்கு கண்ணை சருதுங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு விஷயத்த அவங்க தம்பி பார்த்துட்டு கத்துறாரு. என்ன அப்படின்னா, உங்கள் தம்பி பக்கத்தில் படுத்திருந்தார் இல்லையா, அவர் முழிச்சிடுறாருங்க. இவர் தூங்கிட்டாரு, அதாவது நாச்சியப்பன் தூங்கிட்டாரு, நாச்சியப்பனுடைய தம்பி முழிச்சிடுறாரு. முழிச்சு பார்க்கும்போது ஒரு கருகருன்னு ஒரு உருவம் அந்த வாசலுக்கு முன்னாடி அப்படி கம்பீரமாக நிற்கிது. அந்த உருவத்தை பார்த்தோன்னா அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அவர் எந்திரிச்சிடுறாரு, நம்மளுடைய நாச்சியப்பன் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு என்னடான்னு சொல்லிக்கிட்டு அந்த உருவத்துக்கு பக்கத்தில் தாங்க அந்த லைட்டுடைய சுவிட்ச் பாக்ஸ் அங்கே இருக்குது. அதை போய் ஆன் பண்ணுறாரு. அங்கே தாண்டா நிற்கிதுன்னு சொல்லிட்டு இவர் கத்த ஆரம்பிக்கிறார். இந்த சத்தம் கேட்டு கீழே படுத்திருக்கக்கூடிய அவங்க அப்பா எந்திரிச்சு வந்துடுறாரு. என்னடா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி நாச்சியப்பன் வந்து அந்த இடத்துல சமாளிக்கிறாரு. பெருசாக அதை வந்து இது பண்ணாமல் சமாளிக்கிறாரு. இல்லைப்பா இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிக்கிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு கருன்னு ஒரு உருவத்தை நான் இதில் பார்த்தேன்டா, அது இதில் தாண்டா நின்றுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க தம்பி ரொம்பவே பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் தம்பியை கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மேலே படுக்கவே வேண்டாம், நம்ம கீழே படுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து அதன் பிறகு இவங்க 2 பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நாச்சியப்பன் தூங்குறாரு, ஆனால் அவருடைய தம்பியால் தூங்கவே முடியாது. இந்த விஷயத்தை பார்த்து இருந்து அவருக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே மனசு இல்லைங்க. கிட்டத்தட்ட விடிய அந்த நபர் முழிச்சிட்டே தான் இருந்திருக்கிறாரு. விடிந்த உடனே முதல் ஆளாட்டுக்கு அவர் மட்டும் போயிருக்கிறார் சாமியாரை பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அந்த சாமியார் கேட்க, இங்கே நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல நம்மளுடைய நாச்சியப்பரும் சரி, அவங்க அப்பாவும் சரி, எல்லாரும் அவங்க தம்பிக்கு என்ன நடந்துச்சு அவங்களும் சொல்றாங்க. சாவித்திரியே இதை சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று காத்துக்கிற மாதிரி எனக்கு வீட்டுக்குள்ளாடி அங்கே இங்கே அலையிற மாதிரி தெரியுது. அடிக்கடி என்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய முதுகுக்கு பின்னாடி வந்து நிற்பாரு, அதே மாதிரி அடிக்கடி வந்து நிற்கிறதையும் நான் உணர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல இவங்க தெளிவுபடுத்துறாங்க. சரிம்மா, என்ன ஒரு சின்ன பூஜையை போட்டு என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜாரை பக்கமாட்டு அவங்க ஒரு சின்ன பூஜையை போட ஆரம்பிக்கிறாரு அந்த சாமியார். அவர் ஐயனார் கோவில் பூசாரியும் கூட, அது மட்டும் இல்லை மாந்திரிகங்களும் படித்த ஒரு நபராக தான் இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐயனாருடைய சில மந்திரங்களை, அதாவது மந்திரம் வந்து ஐயனாரில் படிச்சிருப்பார் போல இருக்குது, அப்படி ஐயனாருடைய மந்திரங்களை வந்து அந்த இடத்துல அவர் பயங்கரமாக பாட ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது ஓத ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓத என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாவித்திரியுடைய உடம்பு பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. கிட்டு நடுங்கிட்டு அப்படியே பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான கோணத்துல அந்த இடத்துல சாவித்திரி தன்னுடைய கண்களை 2 உருட்டினவாறு அப்படியே நிற்கிறாங்க.
அவங்கள இங்க உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க முன்னாடி அந்த சாமியாருடைய முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, யார் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாரு அந்த சாமியார். அந்த நேரத்துல தான் அது கொஞ்ச நேரம் பேசவே இல்லையாங்க, ரொம்ப நேரம் முரண்டு பிடிச்சிருக்குது. அதன் பிறகு ஐயனாருடைய மந்திரங்களை வந்து திருப்பி திருப்பி ரிட்டன் சொல்லதாங்க அது பேசவே ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, சாவித்திரியுடைய ஒரு நெருங்கிய தோழியான சின்னமணி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய ஆன்மா தான் இப்ப சாவித்திரியுடைய உடம்புல இருக்குதுங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சின்னமணிங்கிற பெண்ணும் நம்மளுடைய சாவித்திரி, அதாவது நாச்சியப்பனுடைய மனைவியுமான சாவித்திரி இருக்காங்க, இவங்க 2 பேர், சின்னமணி சாவித்திரி 2 பேருமே நெருங்கிய தோழிகள். இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2-3 ஊர் தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி அந்த ஊரில் இருக்கும்போது இந்த சோளக்காட்டில் வேலைக்கு போகிறதெல்லாம் வழக்கம் தாங்க. அதாவது அவங்கள வசதியாக இருந்தாலும் அவங்களுடைய சொந்த சோளக்காட்டுக்கு போகிறது வாரது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது எல்லாம் வழக்கமாக தான் இருந்திருக்குது. அப்படி அங்கே இருக்கக்கூடிய இடத்துல இன்னியும் ஒரு தோழி இருக்கிறாங்க. அந்த தோழியுடைய பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தோழியுடைய அண்ணன், அவர் வந்து பார்க்கறதுக்கு கருப்பா இருந்தாலும் ரொம்ப ஆளு ஹேண்ட்ஸமா ரொம்ப நல்லா இருப்பாரு. அதாவது பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு மனுஷனா இருந்திருக்கிறாரு. அந்த நபருக்கு மேல இந்த சின்னமணி அப்படிங்கிற அந்த பெண் வந்து காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த சின்னமணி லவ் பண்ணக்கூடிய அந்த தோழியுடைய அந்த அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அந்த நபருடைய பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால சொல்ல முடியல. அப்படி அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்மளுடைய சாவித்திரியை லவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கோண சைஸ்ல ஒரு காதலாட்டு இவங்களுக்கு உள்ளாடி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த காடுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது சோளக்காடு. இந்த சோளக்காட்டுல சாவித்திரி மற்றும் அந்த தோழியுடைய அண்ணனான நம்ம சின்னமணியுடைய காதலன், அது மட்டும் இல்லாம சாவித்திரிய உண்மையிலே லவ் பண்றது அவரு தான், அவரை வந்து சந்திச்சு சாவித்திரி பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அதை சின்னமணி பார்த்துடுறாங்க. ஆனா சின்னமணிக்கு இந்த விஷயம் தெரியாது. சாவித்திரியும் அந்த பையனை லவ் பண்றான், சாவித்திரியும் அந்த பையனை லவ் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பையன் சாவித்திரியை தான் லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயமே தெரியல. ஏன்னா அந்த காலகட்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காதல்லாம் வந்து ரொம்ப பெருசா பேசப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிடவே இல்லை. அதாவது நம்மளுடைய சின்னமணி கிட்ட சாவித்திரின்னு சொல்லல, சின்னமணி அவரை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்டையும் சொல்லலைங்க. ஆனா இந்த 2 விஷயம், அதாவது இந்த 2 பேரும் லவ் பண்ற விஷயம் அந்த நபருக்கு தெரியாது. சாவித்திரி மட்டும் லவ் பண்ற மட்டும்தான் தெரியும். இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படிங்கிறது இவருக்கு தெரியலைங்க. ஆனா ஒரு காலகட்ட சூழ்நிலை இவங்க அடிக்கடி நெருக்கமா அந்த சோளக்காட்டுக்குள்ள இருக்கிறத இந்த சின்னமணிங்கிறவங்க கவனிக்கிறாங்க. இவங்களால அதை பொறுத்துக்கிடவே முடியல. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காதலன், ஒரு ஆண், அந்த ஆண் வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்னமணி வந்து சாவித்திரி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. சோளக்காட்டுக்குள்ள வச்சு ரொம்ப கத்துறாங்க. ஏண்டி எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல சாவித்திரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உனக்கு எங்கடி துரோகம் பண்ணேன், அவன் என்ன லவ் பண்ணுவான், நான் அவனை லவ் பண்றேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சாவித்திரி பேசுறாங்க. ரொம்பவே ஆக்ரோஷத்தோட அந்த இடத்துல அந்த பெண் ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போறாங்க. என்ன அப்படின்னா, எக்காரணம் ஒன்று நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது, நான் வாழவே விட மாட்டேன், இதை ஊர்ல போய் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த சாவித்திரி அப்படிங்கிற நம்மளுடைய நாச்சியப்பனுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இவ வந்து என்னன்னு சொன்னா சொல்லட்டும், நானே வீட்டில் போய் சொல்லிடுறேன், நீயும் உன்னுடைய வீட்டில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசி இது பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான், இந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சின்னமணி ஊருக்குள்ளே எங்கேயுமே இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க, ஏண்டி அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி. இல்லை ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய சாவித்திரி அந்த வழியாக வந்திருக்காங்க. வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க சின்னமணிக்கிட்ட. சின்னமணி அந்த இடத்துல என்கிட்ட பேசவே செய்யாத, என் மூஞ்சிலே பார்க்காத, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு திட்டி அனுப்பிடுறாங்க. சாவித்திரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் விடியும் போது சின்னமணி உயிரோட இல்லைங்க. அவங்க வீட்டுக்குள்ளாடி தூக்க மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்த பிறகு ஒரு சம்பவம் அந்த ஊருக்கே தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த சின்னமணிங்கிற பெண்ணை வந்து அந்த பையன் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது மட்டும் தாங்க தெரிய வருது. சாவித்திரியை லவ் பண்ண விஷயம் எதுவுமே வெளியே தெரியல. அந்த பையன் இந்த மாதிரி ஏமாத்தினால தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஓடிடுச்சு. என்ன அப்படின்னா, சின்னமணி அந்த பையனுடைய தங்கை ஒரு தோழின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண்ணுக்கிட்ட எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் உங்கள் அண்ணனை லவ் பண்ணுறேன், உங்கள் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அந்த பெண் வந்து அவர்கிட்ட, அவங்க அண்ணனுக்கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் வந்து சாவித்திரியை லவ் பண்ணேன்னு சொல்லாமல் நான் சின்னமணியை லவ் பண்ணலை, எனக்கு அவளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க.
இவ்வளவுதான் நடந்திருக்குது. இது அந்த பெண், அவங்க தங்கையான அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கி 2-3 பேர் சொல்லி இப்படி சொல்ல போக என்ன நடந்துச்சு அப்படின்னா பேரே மாறிடுச்சு. சின்னமணியை லவ் பண்ணது இந்த பையன், அந்த பையன் ஏதோ ஏமாத்திட்டான், அதனால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் வட்டாரத்துக்குள்ளாடிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சாவித்திரியை லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அவங்க தங்கைக்கும் தெரியாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது அவங்க அந்த பையனுடைய தங்கைக்கும் தெரியாது, இந்த பையனுக்கும் இவளுக்கு மட்டும்தாங்க தெரியும். கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் இந்த பிரச்சனைகள் அப்படியே பேசி பேசி அப்படியே ஓஞ்சி போயிருதுங்க. அதன் பிறகு இவங்க இந்த பிரச்சனைகளை வந்து மக்கள் யாரும் பேசுறது இல்லை. அதன் பிறகு இவங்க அடிக்கடி சோளக்காட்டில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி இவங்களை தடுக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இவங்க சோளக்காட்டுக்கு வரக்கூடிய டைமில் அங்கே தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தீ பிடிக்கும். அதை பார்க்கறதுக்கு அங்கே விவசாய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க. அவங்க அங்கே ஓடி வரும்போது இவங்களால அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்படி நிறைய தடங்கல்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒரு யதார்த்தமாக நடக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலையில் என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னமணியுடைய ஆன்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தத்ரூபமாட்டு நம்ம சாவித்திரி மாதிரியே மாறி அந்த பையன், அதாவது அந்த காதலன் இருக்கிறாங்க இல்லையா, அவனை தேடி போயிருக்குங்க. அவங்க வீட்டுக்கே போயிருக்குது. அந்த பையனுக்கிட்ட போய் சாவித்திரி மாதிரியே பேசி அதே அந்த சோளக்காடு இருக்கு இல்லையா, அந்த சோளக்காட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்குங்க. அப்படி கூட்டிகிட்டு போன இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய பெண் சாவித்திரி கிடையாது அப்படின்னு முடிவெடுத்துருக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி இந்த சின்னமணிங்கிற பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பேசிச்சுது, அது இறந்தும் போயிடுச்சு, ஒருவேளை அவளா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. அந்த சந்தேகம் அவனுக்கு உண்மையாகுது. அந்த சோளக்காட்டுக்குள்ளே வச்சு அந்த பையனுடைய கதையை முடிச்சிருக்குது. அதாவது கொன்று அந்த இடத்துக்குள்ளே வச்சிடுச்சு, அந்த சோளக்காட்டுக்குள்ளே வச்சிடுச்சு. இது அதன் பிறகு அந்த ஊருக்குள்ளே தெரிய வருது, அந்த பையனை இறந்து போயிட்டான், அந்த பொண்ணுக்கு பிரிவு தாங்காமல் இறந்து போயிட்டான், அதாவது தற்கொலை பண்ணி இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் சாவித்திரிக்கு பயங்கரமாக பைத்தியம் முடிச்சிருக்குது. என்ன அப்படின்னா தன்னுடைய காதலன் இருந்ததை அவங்களால தாங்கவே முடியல. அந்த வேகத்துல நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அப்படி மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைகளை எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு பயங்கரமா கர்ஜனை பண்ணி சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க சாவித்திரி. அதன் பிறகுதான் முறை மாப்பிள்ளையாட்டி நம்மளுடைய நாச்சியப்பன் இருக்கிறாரு, அவரை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், அவங்க கொஞ்சம் சொத்துல கூடுறவங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாச்சியப்பனை பார்த்து பேசுறாங்க. நாச்சியப்பனுக்கும் உடனே தட்டால் அடியாட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சிடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அந்த பெண் வந்து எதுவுமே சொல்லலை, எந்த தடங்களும் சொல்லலை. ஆனா இந்த பெண்ணுடைய ஆன்மா இந்த இடத்துல சாவித்திரியை பழிவாங்கிறதுக்காக சாவித்திரியுடைய உடம்புக்குள்ளாடி அடிக்கடி வந்துட்டு போயிருக்குது. ஆனா இந்த சாவித்திரியை பார்க்கறதுக்கு அந்த காதலனான அந்த பையனுடைய ஆன்மாவும் வந்திருக்குங்க. இங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த பாத்ரூம் பக்கத்துல இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பேசிட்டு இருக்கிறது யாருக்கிட்ட அப்படின்னா அந்த சாவித்திரியுடைய அந்த காதலனான அந்த ஆன்மா கிட்ட தாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இவங்க உடம்புல, சாவித்திரி உடம்புல இருந்து பேசுறது சின்னமணியுடைய ஆன்மாங்க. இது ரெண்டுமே நம்மளுடைய சாவித்திரிக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஆனா இந்த சாவித்திரிய மேல மொட்டை மாடிக்கு, அதாவது மொட்டை மாடிங்கிறேன், மேல இருக்கக்கூடிய மச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போச்சு இல்லையா, அந்த மச்சி வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணது. அந்த வீட்டுல ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பம் வாழ்ந்துருக்காங்க. அதாவது அந்த சொந்த வீட்டுக்காரங்கள்ல ஒருத்தர் அங்க வாழ்ந்துருக்கிறாரு. அவருக்கு வந்து சைக்கோவா இருந்திருக்கிறாரு. அந்த நபருடைய ஆன்மா, அதாவது அந்த நபர் வந்து அந்த மச்சி வீட்டு அந்த ரூம்ல தான் தூங்குவாரு. அவருடைய ஆன்மா அந்த இதுக்குள்ளாடி தான் இருக்குது, எங்க அந்த மச்சி வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இவங்களை அந்த மச்சி வீட்டுக்கு, அதாவது மேலே தூக்கிட்டு போய் அந்த மாதிரி ஒரு கீழே படுக்க போட்டு மேலே ஏறி மிதிச்சிட்டு இருந்தது இல்லையா, நம்மளுடைய நாச்சியப்பன் பார்த்தார் இல்லையா. இந்த விஷயம் எல்லாம் அந்த ஆன்மா செய்யுது. மொத்தம் 3 ஆன்மாக்கள் அந்த இடத்துக்குள்ளாடி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சாவித்திரியுடைய உடம்புல இருந்து சின்னமணியுடைய ஆன்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. இதெல்லாம் கேட்டு அரண்டுட்டாங்க. இந்த வீடு வேண்டவே வேண்டாங்கிற அளவுக்கு அவங்க ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சாமியார் வந்து என்ன பண்றாருன்னா, சரி இவங்க 3 பேரையும் நான் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், அதாவது இந்த ஆன்மாக்களை வந்து நான் இங்கேருந்து எடுத்துட்டு போறேன், நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாந்திரீக பூஜைகளை வந்து அங்க நடத்தி இருக்கிறாரு. அப்படி எல்லாம் நடத்தி கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணிக்கு, அதாவது அவங்க அந்த ஏரியாக்குள்ளாடி குதிரையே வராது, ஆனா நைட்ல குதிரை வந்துட்டு போகக்கூடிய, அந்த குதிரையில வருவாங்க இல்லையா, பெரிய அந்த மன்னர்கள் வர மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. குதிரை அப்படி டக்கு 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 டக்குன்னு வரக்கூடிய சத்தம் கேட்டுருக்குது. அந்த நேரத்துக்கு அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஐயனார் வெளியே தான் நிற்கிறாரு, உள்ள கூப்பிடட்டுமா, மரியாதையாட்டு வந்து இந்த இடத்துல
அடைக்கலம் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லி தேங்காவை இது பண்ணி வச்சிருக்கிறாரு. அதன் பிறகு நம்மளுடைய சாவித்திரி உடம்புல இருக்கக்கூடிய சின்னமணியுடைய ஆன்மா, அதன் பிறகு அதுக்கு பின்னால அந்த பையனுடைய ஆன்மா, இந்த சைக்கோத்தனமா இருக்கக்கூடிய இறந்து போன அந்த நபருடைய ஆன்மா, இந்த 3மே அந்த தேங்காயில வந்து அடக்கமாகுதுங்க. அதன் பிறகு அந்த தேங்காவை கெட்டி எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதீங்க, நான் இங்கேருந்து இதை கொண்டுட்டு போகிறேன், நாளைக்கு காலையில் வீட்டுக்கு முன்னாடி கடல் தண்ணீர் எடுத்து வச்சுருக்காங்க, அதை தொளிச்சு விட்டுக்கிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அன்னைக்கு நைட் அங்கே இருந்துட்டாங்க. அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் அந்த தேங்காய், அதன் பிறகு அதுக்கான பலி பூஜைக்கான சில கோழிகள் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாருங்க. அதன் பிறகு அங்கே அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னையிலேருந்து தான் சாவித்திரி கிளியராக இருக்கிறாங்க, சாவித்திரியாக இருக்கிறாங்க. அதன் பிறகு தான் சாவித்திரி கிட்ட இந்த விஷயங்கள்லாம் கேட்குறாரு. நம்மளுடைய நாச்சியப்பன், நீ இப்படி ஒரு பையனை லவ் பண்ணியா வாங்கினியான்னு எல்லாம் கேட்கும்போது, ஆமாம் அதில் அவன் இறந்துட்டான், சின்னமணி இறந்துட்டான், எல்லா விஷயத்தையும் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. சரிம்மா, இனிமேல் அந்த பிரச்சனை உனக்கு வராது, நீ இனி சந்தோஷமா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதன் பிறகு வரல. 2 குழந்தைகள் பிறக்குதுங்க. மூத்தது ஆண்மகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இளையது ஒரு சின்ன கை குழந்தை, அதாவது 2004 3.5 வயசாகுது அந்த டைம்ல அவருடைய மகனுக்கு. அதே மாதிரி குழந்தை, அதாவது கை குழந்தை 6 மாச குழந்தைய கையில் வச்சிருக்கிறாங்க. தீபாவளி டைமுங்க, அதாவது தீபாவளி ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வெளியிலலாம் பட்டாசு சத்தம் பறக்குது. அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த மூத்த குழந்தையான அந்த ஆண் குழந்தை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு வயிறு சரியில்லாமல் ஆகுதுங்க. சரி, நான் பாத்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:11 மணி இருக்கும் அந்த டைம்ல. அதாவது 2004 நடக்குது. தூக்கிட்டு வந்து அந்த பாத்ரூமுக்கு முன்னால தாங்க உட்கார வைப்பாங்க. பாத்ரூமுக்கு உள்ள விட மாட்டாங்க. என்ன அப்படின்னாக்கி சின்ன குழந்தை இல்லையா, அதனால அப்படி உட்கார வச்சு இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பையன் வந்து இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்கிறான். அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மதல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அந்த காம்பவுண்டு செவர், பின்னால் இருக்கக்கூடிய காம்பவுண்டு செவருக்கு மேல ஒரு நபர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதாவது முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமான கோணத்துல உட்கார்ந்துருக்கிறத இவர் பார்க்கிறாரு. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை எவனோ திருடன் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஏடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த இடத்தை நோக்கி நெருங்குறாரு. ஒரு 5 அடி கேப் அந்த திருடனுக்கும் இவருக்கும் சொல்லலாம். ஏடா முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி கத்தி கிட்ட போகும்போது தான் அது அப்படி எளிமை நின்றுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட் இருந்திருக்கும். வித்தியாசமான கொடூரமான முகத்தை அந்த இடத்துல அது காட்டுது. அதை பார்த்து ஒரு அரண்டுட்டு ஐயோன்னு கத்துறாரு. வீட்டுக்குள்ளாடி ஆல்ரெடி தீபாவளி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி வந்து தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக போயிருக்கிறாரு. இங்கே அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஓடி வர்றாங்க. அந்த டைமில் சாவித்திரியும் ஓடி வர்றாங்க. கை குழந்தை அங்கே தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்குங்க. வந்து பார்க்கும்போது அந்த உருவம் அங்கேருந்து காணாமல் போயிருதுங்க. சரி, ஒன்றும் இல்லை, எதுக்கடா கத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அவங்க அப்பாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒன்று நான் இதில் பார்த்தேன்ப்பா, அது என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மறுபடியும் ஏதோ ஒன்று வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி, ஒன்றும் இல்லைப்பா, குழந்தைய தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கழுவி பறக்கி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அவரால் அன்னைக்கு நைட்டு தூங்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி இப்போ தான் ரிலீஃப் ஆகிருக்கிறோம், மறுபடியும் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட தாங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே வந்த ஒரு அரை மணிக்கூரில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, திடீர்னு வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வெளியில் ஒருத்தர் தலப்பா கட்டி, அதாவது வெள்ளை கலர்லேயே தான் தலப்பா கட்டி இருக்கிறாரு, அது பட்டு தலப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அப்படி வந்து ஃப்ரெண்டில் நிற்கிறாரு. ஃப்ரெண்டில் நின்று ஒரு குச்சியை கையில் வச்சுருக்கிறாரு. குச்சியை கையில் வச்சுட்டு இந்த ஒரு சின்ன திருவோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடை வச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிற்கிறாங்க. அதுவும் ரொம்பவே லேட் டைம், ஒரு 10:30 மணிக்கு மேலே நைட்டு. இப்படி யாரும் வரமாட்டாங்க, இது ஏன் அப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே எட்டி பார்க்கும்போது வெளியில் அந்த கொஞ்சம் அப்படி நிசப்தமாக இருக்குது, ஒரு சத்தமே இல்லை. தீபாவளியெல்லாம் கொண்டாடி மக்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் சுற்றி சுற்றி படக்குகள், அந்த வேட்டு வெடிக்கக்கூடிய சத்தங்கள்லாம் வந்து நன்றாகவே கேட்க தான் செய்யுது. யாரையா நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு, வாங்கிட்டு இருந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பா, வேற எதுவும் கேட்காத அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, திடீர்னு ஒருத்தன் நைட்டு 10:30 மணிக்கு மேலே வந்து இந்த மாதிரி இது எடுத்துகிட்டு இருக்கான், அது தீபாவளி டைமில் தர்மம் எடுக்க வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து அன்னைக்கு கறி சமைச்சிருக்கிறாங்க. தீபாவளி இல்லையா, கறி எல்லாம் சமைச்சிருக்கிறாங்க. ஐயா கறி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுனாலும் கொடுத்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் கறி குழம்பு எல்லாமே ஊற்றி ஒரு இலையில தாங்க, அவங்க வாழை இலையை வாங்கி வச்சுருக்காங்க, அந்த இலையோடு எடுத்துகிட்டு போய் அதை ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிட்ருக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு கையில் கொடுக்குறாங்க. அவரும் அந்த திண்ணை பக்கம், வெளியில் ஒரு சின்ன திண்ணை இருக்குது, அந்த திண்ணை பக்கத்தில் இருந்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கிட்டத்தட்ட
ஒரு 15 நாளைக்குள்ளாடி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ வேற வீட்டுக்கு போயிருப்பா. ஏன் அப்படின்னா, நீ இப்போ ஒரு விஷயத்த பார்த்த இல்ல, அது இந்த வீட்டுக்குள்ள வரப்போகுது. அது ஏன் வரப்போகுதுன்னா, அது கெட்டில இருந்து அவுந்துருச்சான். அது அந்த மாந்திரிகர் கட்டி கொண்டு போனார் இல்லையா, அதுல இருந்து அவுந்துருச்சு. அதனால நீ இங்கே இருக்கக்கூடாது, உன்னுடைய சொந்த வீட்டுக்கோ இல்லைன்னா வேற வீடு பார்த்து நீ போயிடு. அந்த கெட்டில் அவுந்து வரக்கூடியது எது அப்படின்னா, இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆன்மா சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்மா தான் இங்க வந்து வரப்போகுது. வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சாப்பிட்ட பிளேட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கையில கொடுக்குறாரு. பிளேட்ல தண்ணி ஊற்றி கழுவி வச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருந்திருக்குது. இலையை காணவே இல்லை. இலை எங்கே போட்டார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நாச்சியப்பன் தாங்க வெளியே நின்று அப்படியே தேடி இருக்கிறார். தேடும்போது அங்கே இலையும் இல்லை, அவரும் இல்லைங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த நபரை காணவே இல்லை. இவங்களுடைய அந்த தெரு வந்து இந்த பக்கம் ஒரு 50 அடி நீளம் நடக்கலாம், இந்த பக்கம் ஒரு 100 அடி நீளம் நடக்கலாங்கிற மாதிரி நீளமாக அந்த தெருன்னு சொல்லுவாங்க, பெரிய தெரு. அவர் அப்படி அவ்வளோ நேரத்துக்குள்ளே போனாலும் ஒரு 10 அடி தான் போயிருக்க முடியும். ஆனால் அவர் அந்த இடத்துலையே இல்லைங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. வந்து ஃப்ளைட் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பயம் ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருந்ததுனால உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையில் எழும்பின உடனே நம்மளுடைய நாச்சியப்பனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த சாமியாரை போய் பார்க்க போயிருக்கிறாங்க. சாமியார் இங்கே இந்த இடத்துல யார் வந்தாங்க அப்படிங்கிறத வந்து அங்கே தாங்க தெளிவுபடுத்துறாரு. என்ன அப்படின்னா, வந்தது வேற யாரும் இல்லைப்பா, என்னுடைய ஐயனார் தான். அவர் தான் உனக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு. ஆனால் அந்த இடத்துல இருந்து அந்த ஆன்மா உருவல், அதாவது அந்த கெட்டில இருந்து வந்திருக்குது அப்படின்னா, அதாவது உருவி வந்திருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் ஒன்று அந்த வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கிறாரு. நீ தயவு செய்து அங்கேருந்து போயிடுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு 15 நாள் டைம் கொடுத்தாங்க. அதே 15 நாளில் அவங்களுக்கு வேற ஒரு நல்ல வீடு கிடச்சி அந்த வீட்டுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அதன் பிறகு இத்தனை காலமாகுது, அவருடைய மகனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். அதாவது அவர் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாரு. அப்படி கல்யாணம் ஆகிட்டு என்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் அதன் பிறகு நான் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததே இல்லை. என்னுடைய லைஃப்பில் நடந்த இந்த அதிபயங்கர சம்பவத்தை உங்களுடைய சேனலுக்கு நான் அனுப்பணும்னு நினச்சி ரொம்பவே நாளுக்கு முன்னால் அனுப்பிட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ தான் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன திட்ட போகிறாரு. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் இதை அனுப்பி. இப்போ தான் நான் எடுத்து பேசியிருக்கிறேன். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த நாச்சியாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொரு கமெண்டையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். நீங்க அதனால மறக்காம கமெண்டை பண்ணி விட்டுருங்க. இன்னொரு விஷயம், நீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ, நீங்க லைக்கை விட அந்த கமெண்ட்ல தான் எனக்கு எல்லாமே தெரியும். யாரெல்லாம் பார்க்குறாங்க, நம்மளுடைய தோழர்கள் தோழிகள், அதன் பிறகு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த கமாண்ட் மூலியமாக தான் என்னால் தெரிஞ்சுக்கிட முடியும். லைக் வந்து சும்மா தான் காட்டிகிட்டே இருக்கும். 1 2 3 அப்படி தான் காட்டாது. யார் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்கலாம் தெரியாது. அதனால் கமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக்கை கொடுங்க. அது உங்களுடைய ஒரு அந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லைக் அதை மட்டும் கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.